அந்த அந்த மாதிரி டாக்குமெண்ட்லாம் கலெக்ட் பண்ணி அதை நாங்கள் டிஜிட்டைஸ் பண்ணி அதை வந்து வெப்சைட்டுக்கு அப்லோட் பண்ணுறோம். இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஓஆர்ஜின்னு சொல்லி வெப்சைட் அட்ரஸ் இருக்குது. அந்த வெப்சைட் அட்ரஸுக்கு போனீங்கன்னு சொன்னால் இப்படி ஒரு பேஜ் வரும். இதான் இந்த மெயின் பேஜ். இந்த மெயின் பேஜில் தான் நீங்கள் பார்க்கலாம். அப்போ இதில் வந்து என்கிட்ட கிட்டத்தட்ட இப்போதைக்கு 1,56,000 டாக்குமெண்ட்ஸ் மட்டும் இருக்குது. இவ்வளோ வந்து நீங்கள் ஃப்ரீ எக்ஸஸ்க்கு எடுக்கலாம். இதுக்கு வந்து நீங்கள் பேமெண்ட் செய்யணும், இல்லை அதுக்கு எக்ஸஸ் கொடுத்து எடுக்கணும் அப்படியெல்லாம் ஒன்றுமே இல்லை. உங்களுக்கு தேவையான டாக்குமெண்ட்ஸ் நீங்கள் டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கலாம். இன்னொரு சிக்கல் அப்படின்னு சொன்னால் எங்களுக்கு குறிப்பிட்ட ஒருத்தருக்கு பெர்மிஷன் இருந்தால் மட்டும்தான் நாங்கள் அதை வந்து பப்ளிக் எக்ஸஸ்க்கு விடுவோம். இப்போ ஒருத்தர் புக்கை எங்களுக்கு தந்துட்டாருன்னு சொன்னால் அதை நாங்கள் உடனே விட மாட்டோம். அவங்க எங்களுக்கு ஓகே நீங்கள் பப்ளிக் நீங்கள் இதை கொடுக்கலாம்னு சொன்னால் மட்டும்தான் நாங்கள் பப்ளிக் டவுன்லோட் பண்ணுற மாதிரி எக்ஸஸ் வச்சுருக்கோம். இதில் நாங்கள் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா சரி எங்கள் பள்ளியோட நூலகம் வந்து மல்டிமீடியான்னு சொல்லி ஒன்று இருக்குது. இதில் வந்து எங்கள்கிட்ட ஓரல் ஹிஸ்ட்ரிஸ் மற்றது ஃபோட்டோகிராஃப்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது. பள்ளிக்கூட நூலகம் வந்து ஒன்று இருக்குது. இதில் நாங்கள் வந்து ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு தேவையான அவ்வளோ விஷயங்களும் வந்து இதுக்கு இருந்தாங்க. இதில் நீங்கள் கிளிக் பண்ணி போனீங்கன்னா தெரியும். இதில் என்னன்னு சொல்லி நாங்கள் கிரேட் வைஸாக பிரிச்சிருக்கோம். கிரேட் 1 to 13. அப்போ கிரேட் 1க்கு வந்து நாங்கள் என்னென்ன மாதிரியான விஷயங்கள் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா சரி கிரேட் 1க்குன்னா கிரேட் 1ல் இருக்கிற என்ன புக்ஸ் என்ன மாதிரி இருக்குது, அவங்களோட ஸ்கூல் புக்ஸ் என்ன மாதிரி இருக்குது, கைட்லைன்ஸ் என்ன மாதிரி இருக்குது, எக்ஸாம் பேப்பர்ஸ் இப்படி எல்லா விஷயங்களும் அதுக்குள்ளே இருக்குது. இதை பார்த்தீங்கன்னு சொன்னால் கிரேட் 1 to 13 மட்டும் எல்லா விஷயங்களும் இருக்குது. நீங்கள் எந்த கிரேட் 12. அப்போ நீங்கள் இதில் நீங்கள் 12க்குள்ளே போனீங்கன்னு சொன்னால் இதுக்குள்ளே நீங்கள் என்னென்ன உங்களுக்கு தேவையான எக்ஸாம் பேப்பர்ஸ் இப்போ வடமாகாணத்தில் மட்டும் பப்ளிஷ் ஆகுறதுன்ட்டு இல்லை. வேறு மத்திய மாகாணத்தில் இருக்கலாம், கிழக்கு மாகாணத்தில் எக்ஸாம் பேப்பர்ஸ் வந்துருக்கலாம். அந்த மாதிரி எக்ஸாம் பேப்பர்ஸ்லாம் நாங்கள் டிஜிட்டைஸ் பண்ணி இதுக்குள்ளே வச்சுருக்கோம்.